நாட்டின் தலைநகரம்? கனடா. பரம்வீர் சக்ரா என்ற விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? ராணுவ வீரர்களுக்கு. சிறை நாட்குறிப்பு பிரிசன் டைரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஜெயபிரகாஷ் நாராயண். உலக அளவில் புகழ்பெற்ற பென்டகன் கட்டடம் எது? அமெரிக்க நாட்டின் பாதுகாப்புத்துறை அலுவலகம். நோபல் பரிசு நிறுவியவர் யார்? டாக்டர் ஆல்பர்ட் நோபல். ராஜ்யசபையின் கூட்டங்களுக்கு தலைமை வகிப்பவர் யார்? எக்ஸ்கியூஸ் மீ, துணை குடியரசுத் தலைவர். என்ன மக்களே, சுவாரஸ்யமா இருக்கா? அப்படியே இன்னும் கொஞ்சம் சிறிது தகவல்கள் எல்லாம் பார்ப்போம். பன்னாட்டு நீதிமன்றம் எங்கு உள்ளது? தி ஹேக், நெதர்லாந்து. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டது? தாராப்பூர். முதலில் தொடங்கப்பட்ட பத்திரிகை எது? பெங்கால் கெஸ்ட். மக்சாசே விருது பெற்ற முதல் இந்தியர் யார்? எந்த ஆண்டு? ஆச்சாரியா வினோபா பாவே, 1952. தற்போதைய, அதாவது 1999 ஐநா சபையின் பொதுச் செயலாளர் யார்? தற்போதையன்னா நீங்க இப்போ 2025க்கு போயிடாதீங்க. 1999ல ஐநா சபையின் பொது செயலாளர் யார்? கோபி அண்ணன், கனடா நாட்டை சேர்ந்தவர். இல்ல இப்படி கேட்கலாம், 1999ல ஐநா சபையின் பொது செயலாளர் யாருன்னு கேட்டாலும் நீங்க கோபி அண்ணன் சொல்லலாம். ஏன்னா இது பழைய புத்தகத்துல இருந்து நான் வாசிச்சிட்டு இருக்கேன். அதனால நீங்க கொஞ்சம் என்ன சொல்றது, என்னடா இது இப்ப போய் கோபி அண்ணன் சொல்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இது 1999ல ஐநா சபையின் பொது செயலாளர் யாருன்னு கேட்டாங்கன்னா கோபி அண்ணன் சொல்லலாம். அவர் கனடா நாட்டை சேர்ந்தவர், கானா நாட்டை சேர்ந்தவர். கோபி அண்ணன் கானா நாட்டை சேர்ந்தவர். இல்லைன்னா கோபி அண்ணன் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாலும் நீங்க கானா நாட்டை சேர்ந்தவர்னு சொல்லலாம். ஆபரேஷன் பிளட், ஆபரேஷன் பிளட்